Hi children. Our next topic is education development of independent India. இதுக்கு முன்னாடி மாடர்ன் எஜுகேஷன், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூல் அப்போ எஜுகேஷன் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் 1947 வரைக்குமே எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்து இண்டிபெண்ட் இந்தியா 1947 வி காட் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அந்த பீரியடில் எப்படி இருந்தது. The new epoch-making era in the history of education was ushered with the attainment of independence in 1947. ஸோ 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டமே வந்து ஒரு நியூவாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இட் பாட் அ நியூ ஹோப், அ நியூ விஷன், அ நியூ ஃபியூச்சர் ஃபார் த இண்டியன்ஸ். ஸோ இது வந்து நியூ ஃபியூச்சர், நியூ விஷன், நியூ ஹோப், இது வந்து இந்தியன்ஸ்குள்ளே வந்து புதுசாக எல்லாமே வந்து புதுசாகவே இருந்துச்சு. ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு இந்தியன்ஸ்க்கு. In 1948, Dr. Radhakrishnan Commission was appointed to present a report on university education. So 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன், ராதாகிருஷ்ணனோட கமிட்டி பீப்புள் அவங்கெல்லாம் வந்து அவருடைய குரூப் ஓகேவா, அந்த குழு அவங்கெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷனை பற்றி ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இன் pursuance of commission's recommendation, University Grants Commission was constituted to determine the standard of higher education. ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஹையர் எஜுகேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. One of the most important events that have taken place in the field of secondary education was the appointment of Secondary Education Commission in 1952 to 1953. ஸோ இப்போ இதில் வந்து அவங்க ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க 1952 to 1953. It suggests a new organizational patterns, improvement in quality of textbooks, curriculum and methods of teaching. அதில் என்ன சஜஷன் சொல்லியிருந்தாங்க, எதை பற்றி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷ்னல் பேட்டர்ன், எந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் எஜுகேஷன் கொடுக்கணும், டெக்ஸ்ட் புக்ஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் சிலபஸ் மேக் பண்ணுறது கரிக்குலம், அப்புறம் டீச்சிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதில் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. An education commission under the chairmanship of Dr. D.S. Kothari was appointed by the Government of India in 1964. ஸோ இந்த எஜுகேஷன் கமிஷன் வந்து இதுக்கெல்லாம் ஹெட்டு யார் இருந்தார் அப்படின்னா டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இது உங்களுக்கு எஜுகேஷன் கமிஷனுக்கு சேர்மேன் அவர் தான் அப்படின்னு. எப்போனா 1964. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அப் டு த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 10+2+3 பேட்டர்ன் வேர் இட்ஸ் மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும். அதாவது எந்த ஏஜ் வரைக்கும் 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு, 14 ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீயாகவே கொடுக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் எஜுகேஷ்னல் ஸ்ட்ரக்சர் 10th +2, அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் எஜுகேஷ்னல் சிஸ்டம் இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக இவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் ஸோ நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 1968 மார்க்ட் எ சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனோட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் நடந்துச்சு. அப்போ தான் வந்து 1968 ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை டெவலப் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இட் எய்ம்டு டு ப்ரமோட் நேஷ்னல் ப்ராக்ரஸ், எ சென்ஸ் ஆஃப் காமன் சிட்டிசன்ஷிப் அண்ட் கல்ச்சர் டு ஸ்ட்ரென்தன் த நேஷ்னல் இன்டகிரேஷன். ஸோ இதில் இந்த நேஷ்னல் பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ஆல் ஓவர் த இந்தியா எல்லா பீப்புளுமே வந்து இந்த நேஷ்னல் ப்ராக்ரஸ், நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நேஷ்னல் கல்ச்சர்,
நேஷ்னல் இன்டகிரேஷன், அதாவது நம்ம தேசிய ஒருமைப்பாடு, எல்லாரும் வந்து பிரதர்ஹுட், எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான், யூனியன், எல்லோரும் யுனைட்டியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கல்ச்சரை வந்து அதில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன் 1986 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்ட் அ நியூ எஜுகேஷன் பாலிசி. அகெயின் 1986 நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். The aim of new education policy was to transfer a static society into a vibrant one with a commitment to development and change. இப்போ இதனுடைய எய்ம் என்னவா இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு மாதிரி நார்மலாக போயிட்டு இருந்த ஒரு சொசைட்டியில் ஒரு கிரேட் சேஞ்ச், ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு சேஞ்சும் உருவாகணும் அப்படின்றதும் அதனுடைய எய்மாகவே இருந்தது, மாற்றணும் அப்படின்றது. It emphasized on equal opportunities for marginalized sections of the country and the removal of disparity through scholarships, adult education and open universities, especially for rural India. So அதில் மெயின் இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னலாம் இருந்ததுன்னா, எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், எஜுகேஷனுக்காக எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்பாரிட்டி அப்படின்னா டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கணும், அடல்ட் எஜுகேஷன் கொடுக்கணும், அப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ்லாம் பில்ட் பண்ணணும், எஸ்பெஷலாக ரூரல் இந்தியாவில். ஸோ இந்தியாவில் வந்து இப்போ வில்லேஜ் சைட்லலாம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரூரல் எஜுகேஷன் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட மெயின் எய்மாக இருந்தது. த நியூ எஜுகேஷன் பாலிசி கால்ட் ஃபார் அ சைல்ட் சென்டர்ட் அப்ரோச் இன் பிரைமரி எஜுகேஷன் அண்ட் லான்ச்டு ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் டு இம்ப்ரூவ் பிரைமரி ஸ்கூல்ஸ் நேஷ்னல் வைடு. ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து எஸ்பெஷலாக ப்ரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும் சில்ட்ரனுக்கு அப்படின்றது தான் இதனுடைய மெயின் மோட்டிவாக இருந்தது. அதனால் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆல் ஓவர் த இந்தியா, நேஷ்னல் லெவலில் எல்லா சில்ட்ரனுக்குமே வந்து ப்ரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் மோட்டிவாக இருந்தது. இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரைமரி ஸ்கூல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், இதுதான் வந்து மெயின் எய்மாக இருந்தது. த நியூ எஜுகேஷன் பாலிசி வாஸ் ரிவைஸ்டு அகெயின் இன் 1992. ஸோ மறுபடியும் இது 1986 நடந்ததா, ஸோ 1992 திரும்பவும் வந்து இதை ரிவைஸ் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. அதில் எதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இட் என்விசேஜ்டு த ஃபார்முலேஷன் ஆஃப் அ நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், எம்ஃபசிஸ் ஆன் in-service education, improvement of facilities, streamlining of a evaluation system at the செகண்டரி ஸ்டேஜ். இப்போ வந்து ப்ரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி, ஸோ இப்போ ஆல் ஓவர் நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைமரி எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 1992 அதுக்கு அடுத்த ஸ்டேஜை வந்து டெவலப் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, நேஷ்னல் அளவில் கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. சிலபஸ்லாம் இந்த மாதிரி இருக்கணும், ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா சைட்லேயுமே பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கணும், எல்லா இடத்துலையுமே எஜுகேஷன் இருக்கணும். ஸோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும், ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த செகண்டரி ஸ்டேஜுக்கான எவாலுவேஷனை கொடுக்கணும். ஸோ அதை தான் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. Do you know, education remained a state subject till December 1976, but now the education is in the concurrent list. See, education December 1976 வரைக்குமே வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டாக மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா, ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்கணும், அங்கங்கே எஜுகேஷன் ஸ்கீம்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ போத் சென்ட்ரலும் சரி ஸ்டேட்லேயும் சரி எஜுகேஷன் வந்து ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேவா. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட், கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிற லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்டாக இந்த எஜுகேஷனுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்வ சிக்ஷா அபியான் அண்ட் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், SSA and RMSA. The Sarva Shiksha Abhiyan SSA is the government of India's flagship program that was launched in 2000-2001 to achieve universal elementary education
UEE. ஸோ 2001ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அது என்னன்னா சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது. ஓகேவா. SSA is now the primary vehicle for implementing the provision of the Right of Children to Free and Compulsory Education Act 2009 or TE. ஸோ 2009ல் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணாங்க. அது என்னென்னா RTE. ஸோ அதனால் இந்தியாவில் எல்லா சில்ட்ரனுமே கம்பல்சரியாக எஜுகேட் பண்ணிக்கணும், எல்லாருமே படிக்கணும். அவங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் த சில்ட்ரன் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6 to 14. 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுதான் வந்து ரைட் டு எஜுகேஷன். The SSA initiates a variety of innovations and activities related to schools. ஸோ இந்த SSA என்ன பண்ணுது, நிறைய புதுசாக நிறைய ஆக்டிவிட்டீஸை இந்த ஸ்கூல் ரிலேட்டடாக எஜுகேஷனுக்கு ரிலேட்டடாக புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உருவாக்கிட்டே இருக்காங்க. Some important activities include providing the midday meals and stipends for students, setting up of school management committees and provision of teaching learning materials for classrooms. ஸோ இன்னும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து மெயினாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மிட் டே மீல்ஸ், ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி சம் அமௌண்ட்ஸ் கொடுக்குறது, அதான் வந்து ஸ்டைஃபண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வந்து செட் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் நல்லபடியாக நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம் கமிட்டி மெம்பர்ஸை வந்து செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்கு தேவையான டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து SSA ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தது, நிறைய இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ராஷ்ட்ரிய மத்தியாமிக் சிக்ஷா அபியான் RMSA is a centrally sponsored scheme for universalization of access and improvement of quality education at the secondary stage, which was implemented during the 11th 5-year plan period. ஸோ 11th 5-year plan அந்த பீரியட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த RMSA அது என்ன பண்ணுச்சுன்னா இந்த செகண்டரி ஸ்டேஜில் இந்த எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க அந்த ஸ்கீமில். The goal of RMSA is to make secondary education qualitative, available, accessible and affordable to all young students in the age group 15 to 16 years. So 6 to 14 years வரைக்கும் கம்பல்சரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 15 to 16 இயர்ஸ் இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அவங்களுடைய எஜுகேஷன் ஆனது எப்படி இருக்கணும்னா ரொம்ப குவாலிட்டேட்டிவ், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபுல்லாக கொடுக்கணும். அஃபோர்டபுள் அப்படின்னா ரொம்ப மணி வாங்காமல் ரொம்ப சீப்பாக அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம அமைச்சு கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த RMSA ஸ்கீமுடைய மெயின் கோலாக இருந்தது, மெயின் எய்மாக இருந்தது. Science lab, libraries, in-service training for teachers, computer-aided education, co-curricular activities and teaching learning aids are provided by the Government of India through RMSA scheme at the school level. ஸோ ஸ்கூல் லெவல்லையே பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சயின்ஸ் லேப், அப்புறம் லைப்ரரிஸ், டீச்சர்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் எஜுகேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எஜுகேஷன், அதுக்கப்புறம் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த RMSA வழியாக ப்ரொவைட் பண்ணாங்க எல்லா ஸ்கூலுக்கும். The Union Budget 2018-19 proposed to give school education holistically without segmentation from preschool to class 12. ஸோ ப்ரீஸ்கூல்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் காமிக்காமல், எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் கம்பல்சரியாக எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பட்ஜெட் அவங்க வந்து ஒதுக்கியிருந்தாங்க 2018-19. சமக்ர சிக்ஷா and to be prepared with the broadened goal
of improving school effectiveness measured in terms of equal opportunities and equable learning outcomes. ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்கூல்லலாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அப்புறம் வந்து இம்ப்ரூவ் பண்ணினதோடு இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் அப்போ தானே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஈக்குவலாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அது அந்த மெயின் எய்மாகவே வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. சப்சியூம்ஸ் த ஸ்கீம்ஸ் எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்எம்எஸ்ஏ. இதில் வந்து எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்எம்எஸ்ஏ இன்க்ளூட் ஆகிருக்கு. In 2017, a committee was constituted by the Ministry of Human Resource Development to draft the National Education Policy. This committee submitted its report in 2019. 2017ல ஒரு கமிட்டி செட் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்க, டிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த கமிட்டி வந்து அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் என்னெல்லாம் இருந்தது, எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து 2019ல் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் எப்படி டெவலப் ஆயிருந்தது? The pattern of education in Tamil Nadu was not merely reading and understanding of books but listening to learned persons. அப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு புக்கை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் கற்றுக்கிட்டாங்களே, நிறைய ஸ்காலர்ஸ்லாம் இருப்பாங்களா, அறிஞர்கள்லாம் இருப்பாங்களா, அந்த லேர்ன்டு கற்றுக்கிட்ட பர்சன்ஸை வந்து அவங்கக்கிட்ட இருந்தும் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. The Tirukkural stresses the need for education and warns the danger of illiteracy. ஸோ திருக்குறள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஜுகேஷனுடைய தேவைகளை திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் படிக்காமல் இருந்தால் என்ன டேஞ்சர்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறதையும் அந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் த ஸ்கூல் வாஸ் கால்ட் பள்ளி அண்ட் த டீச்சர் வாஸ் கால்ட் கணக்கையர். ஸோ ஸ்கூலை வந்து பள்ளின்னு சொன்னாங்க, அந்த டைமில் டீச்சரை வந்து கணக்கையர் அப்படின்ட்டு சொன்னாங்க. A significant development took place in the field of education during Pallava period. ஸோ பல்லவா பீரியட்லேயும் நிறைய எஜுகேஷனில் டெவலப்மெண்ட் இருந்தது. காத்திகா வாஸ் அன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். காத்திகா அப்படின்றது ஒன் ஆஃப் த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். த பல்லவா கிங்ஸ் சப்போர்ட்டட் தோஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த்ரூ என்டோமெண்ட்ஸ். ஸோ இந்த பல்லவா கிங்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. த்ரூ என்டோமெண்ட்ஸ். என்டோமெண்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டு ஃபண்டெல்லாம் கொடுத்து, ஸ்பான்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. த வைஷ்ணவா அண்ட் சைவா மட்ஸ் ப்ரொவைடட் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ அந்த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வைஷ்ணவா அண்ட் சைவா முட்ஸ் வந்து தங்குறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்தாங்க, ப்ரொவைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஹியூன்சாங் கேவ் எ கிராஃபிக் பிக்சர் அபவுட் காஞ்சி புத்திஸ்ட் சென்டர் அண்ட் காஞ்சி வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் த மெயின் சென்டர் ஆஃப் லேர்னிங். ஸோ ஹியூன்சாங் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காஞ்சி புத்திஸ்ட் சென்டர் அங்கே வந்து படிப்பாங்க இல்லையா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி ஒரு பிக்சரே போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காஞ்சி வந்து மெயின் சென்டர் ஆஃப் லேர்னிங்கான ஒரு மெயின் சென்டர் அப்படின்னும் கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சோலா பீரியட். த சோலா பீரியட் வாஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் அண்ட் கிரியேட்டிவ் பீரியட் இன் த தமிழ் லிட்ரேச்சர். ஸோ பல்லவாஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எஜுகேஷனுக்கு. ஸோ சோலா பீரியட்லேயும் வந்து ரொம்ப தமிழ் லிட்ரேச்சர் ரொம்ப க்ரியேட்டிவாகவே நல்லாவே இருந்துகிட்டு இருந்தது. தமிழ் எஜுகேஷன் என்ஜாய்ட் அ கிரேட் கனெக்ஷன் வித் ரிலிஜியன் அண்ட் டெம்பிள். ஸோ ரிலிஜியன் டெம்பிள் அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த தமிழ் எஜுகேஷனுக்கு கிரேட் பெரிய கனெக்ஷனே இருக்குது. ஸோ ஃப்ரீ எஜுகேஷன் வாஸ் கிவன் டு பீப்புள். ஸோ அப்போ வந்து சோலா பீரியடில் பீப்புளுக்கு எப்படி எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீயாகவே எஜுகேட் பண்ணாங்க. த கரிக்குலம் அண்ட் சிலபி ஹேட் அ தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து கரிக்குலம், சிலபஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
From the inscriptions of that period, we can now gain knowledge about the qualification of teacher, method of teaching, salary of teachers, food provided to the students, and the land given to the schools, etc. ஸோ இப்போ இருக்கிற இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த பீரியடில் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டாங்க, டீச்சரோட குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி டீச் பண்ணாங்க, அவங்களோட சேலரிஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண ஃபுட்டு, அப்புறம் ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறதுக்காக கொடுத்த லேண்டு, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் வாஸ் த ஃபேமஸ் சீட் ஆஃப் அ வேதிக் காலேஜ் எண்ணாயிரம் இன் ஃபார்மர் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ வேதிக் காலேஜுக்கு எந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம். அது இப்போ ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அது எங்கே இருந்தது அப்படின்னா எண்ணாயிரம் அப்படின்ற பிளேஸு சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் முன்னாடி. அட் திரும்புவனை வேதிக் காலேஜ் ஃப்ளோரிஸ்டு. திரும்புவனை அந்த பிளேஸில் வந்து அது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில். அங்கேயும் வந்து வேதிக் காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்தது. த திருவிடைக்காலை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மென்ஷன்ஸ் அ லைப்ரரி. ஸோ திருவிடைக்காலை அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோன்னா லைப்ரரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த சோழா பீரியடில் லைப்ரரிலாம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். திருவாடுதுறை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் வீரராஜேந்திரா ரெஃபர்ஸ் டு எ மெடிக்கல் ஸ்கூல். ஸோ திருவாடுதுறை இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து மெடிக்கல் ஸ்கூல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மெடிக்கல் ஸ்கூலை பற்றி இந்த திருவாடுதுறை இன்ஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. த பாண்டியா கிங்ஸ் பேட்ரோனைஸ்ட் சான்ஸ்கிரிட் இன் அன் எக்ஸம்ப்ளரி வே. ஸோ பாண்டியா கிங்ஸ் வந்து அப்போது எதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, இந்த சான்ஸ்கிரிட்டை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இட் இஸ் ரிவீல்டு இன் த காப்பர் பிளேட்ஸ். ஸோ அது வந்து காப்பர் பிளேட்ஸ்லாம் பார்த்தோம், அந்த செம்பு தகுடெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதில் தெரிஞ்சுக்கலாம் பாண்டியா கிங்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு. த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் தட் பீரியட் வேர் கால்ட் அஸ் காத்திகை, சாலை அண்ட் வித்யா சாதனா. ஸோ அப்போல்லாம் என்னென்ன எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் இருந்தது, இந்த காத்திகை அப்படின்ற எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் மேலேயே நம்ம பார்த்துருந்தோம். காத்திகை, சாலை அண்ட் வித்யா சாதனா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருந்தது. லேண்ட்ஸ் were given to teachers. They were known as சாலபோகம். எக்ஸாம்பிள் வல்லபா பெருஞ்சாலை அட் கன்னியாகுமரி. ஸோ டீச்சர்ஸ்க்கு லேண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒரு லேண்டு தான் வந்து சாலபோகம். அது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் வல்லபா பெருஞ்சாலை அப்படின்ட்டு சொல்கிறோம். த ஃபேமஸ் காலேஜ் டியூரிங் த பாண்டியா ரெஜிம் வாஸ் காந்தலூர் சாலை. ஸோ காந்தலூர் சாலை அப்படின்ற அந்த பிளேஸில் ஒரு ஃபேமஸ் காலேஜ் இருந்தது இந்த பாண்டியா பீரியடில். மோட்ஸ் ஆக்குபைட் எ சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் இன் த ப்ரமோஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த மடங்கள்லாம் வந்து ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் பிளேஸ், ஒரு நல்ல பிளேஸை பிடிச்சிருந்தது. எஜுகேஷன் கொடுக்கறதுல நல்ல பங்கு அதுக்கு இருந்தது. லேர்னிங் ஃப்ளோரிஷ்ட் அண்டர் த விஜயநகர் ரூல். ஸோ விஜயநகர் பீரியட்லையும் விஜயநகர் எம்பையர்ஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தப்பவும் லேர்னிங் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. மெனி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தேர் பேட்ரானேஜ். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. திண்ணை பள்ளிக்கூடம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டியூரிங் த நாயக் ரூல். இந்த நாயக்கர்ஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தப்போ எது ஃபேமஸாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா திண்ணை பள்ளிக்கூடம் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் இன் மாடர்ன் பீரியட். ஓகேவா, இது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு மேலே பார்த்தோம். அப்புறம் தமிழ்நாடுல எஜுகேஷன் எப்படி இருந்தது, ஒவ்வொரு கிங்குடைய பீரியடில் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் இன் மாடர்ன் பீரியட். மாடர்ன் பீரியடில் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஃபெர்னாண்டஸ் ஹூ கேம் டு மதுரை டியூரிங் த டைம் ஆஃப் வீரப்ப நாயக் எஸ்டாப்ளிஷ்ட் அ பிரைமரி ஸ்கூல். ஸோ வீரப்ப நாயக் வந்து மதுரையை ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபெர்னாண்டஸ் அப்படின்றவர் மதுரையில் வந்து பிரைமரி ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. The Maratha ruler Sarfoji II collected the old records and kept them in the Saraswati Mahal Library, Tanjore. ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி நேம் சரஸ்வதி மஹால். அந்த லைப்ரரியில்
மரத்தா ரூலர் சர்ஃபோஜி டூ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓல்டு ரெக்கார்ட்ஸ் அப்போல்லாம் எஜுகேஷன் எப்படி இருந்தது அந்த மாதிரி அந்த பழைய ரெக்கார்ட்ஸை எல்லாம் பத்திரமா கொண்டு வந்து இந்த லைப்ரரியில் வைக்கிறாங்க. He also had a printing press with Devanagari type located there. ஸோ அங்கேயே வந்து தேவநகரி டைப்பில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் லொக்கேட் பண்ணியிருந்தாங்க. Sir Thomas Munro, the governor of Madras Presidency, was highly responsible for the introduction of Western education in Madras Presidency. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னராக தாமஸ் மன்ரோ இருந்தார் 1820 27 வரைக்கும். அவர் வந்து அங்கே இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் கொண்டு அதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டார். He appointed a committee to conduct a statistical survey of the condition of education. ஸோ எஜுகேஷனோட கண்டிஷன் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சர்வே கண்டக்ட் பண்ண சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுறாரு ஒரு கமிட்டி மெம்பர்ஸு. The Education Commission of Monroe recommended the creation of 2 principal schools, collectorate and Tahsildar schools. ஸோ அந்த அப்பாயிண்ட் பண்ணார் இல்லையா, அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க, அந்த எஜுகேஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 ப்ரைமரி ஸ்கூல்ஸை வந்து க்ரியேட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கலெக்டரேட் இன்னொன்று வந்து தாசில்தார் ஸ்கூல்ஸ். இது எங்கெங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். In 1835, Lord William Bentinck passed a resolution favoring the introduction of Western system of education in India. 1835ல லார்ட் வில்லியம் பென்டிக் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாரு. அது எதை பற்றி இருக்குது அப்படின்னா இந்தியாவில் வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெசல்யூஷன். Wood's dispatch of 1854 introduced the Department of Public Instruction in Madras Presidency. So 1854ல Wood's dispatch அந்த டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிராண்ட் இன் எய்ட் வாஸ் கிவன் டு ஆல் ஸ்கூல்ஸ். ஸோ அதாவது கிராண்ட் இன் எய்ட் அதாவது மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வழியில் வந்து எல்லா ஸ்கூலுக்குமே வந்து மானியம் கொடுத்தாங்க. த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் 1857. 1857ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபவுண்ட் பண்ணாங்க. It was the first university in Tamil Nadu under the British rule. ஸோ பிரிட்டிஷ் ரூலில் நம்ம தமிழ்நாட்டில் வந்த ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எதுனா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். In 1882, the Local Board Act was passed. The board was empowered to open new schools to get grants from the government. ஸோ லோக்கல் போர்ட் ஆக்ட் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க 1882ல். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூ ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும், கவர்மெண்ட் கிட்டேருந்து கிராண்ட்ஸ் வாங்கிக்கணும். கிராண்ட்ஸ்னால் என்னது, மானியம். ஓகேவா. By 1938, all subjects except English were taught in Tamil in schools. ஸோ 1938 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஸ்கூல்ஸில் தமிழில் டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. The Annamalai University was founded at Chidambaram in 1929. 1929ல சிதம்பரமில் ஒரு யூனிவர்சிட்டி ஃபவுண்ட் பண்ணாங்க, அதுதான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. This was the next step in the development of higher education. ஸோ ஹையர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டில் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். Free education at the secondary school level was introduced in 1964 to 65. 1964 இண்டிபெண்டன்ஸ் 1947ல கிடச்சிச்சு. ஸோ 1964 to 65ல் வந்து செகண்டரி ஸ்கூல் லெவல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 to 16 இயர்ஸ் வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In 1956, midday meal program was introduced in schools. Later, it was extended as nutritional meal scheme in 1982 to avoid dropouts in schools. ஸோ 1956ல் midday meal அதாவது மதிய உணவு திட்டம் அதை கொண்டு வந்தாங்க, ஸ்கூல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1982ல் நடுவில் வந்து ஸ்கூலில் இருந்து நிற்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ராப் அவுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நியூட்ரிஷன் மீல் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க, அதாவது சத்துணவு திட்டம் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க 1982ல். Since 1986, several changes have taken place to meet the changing dynamics of the society.
in keeping with the national policy of education. ஸோ 1986க்கு அப்புறமா இந்த சொசைட்டியில் வந்து நிறைய சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களா வந்து சில சேஞ்சஸையே ஏற்படுத்தினாங்க. தட்ஸ் ஆல் திஸ் லெசன்.